கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலிலிருந்து கடத்திச் செல்லப்பட்டு ஹமாஸால் சிறை வைக்கப்பட்டிருந்த 4 இஸ்ரேலிய பணைய கைதிகள் மத்திய காசா பகுதியில் ஒரு துணிச்சலான பகல் நேர அதிரடி மீட்பு நடவடிக்கையில் உயிருடன் மீட்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வெற்றிகரமான மீட்பு நடவடிக்கையை திட்டமிடுவதில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் உளவுத்துறைகளும் பங்கு பெற்றியதாக தெரிய வருகிறது. ஆனால் மத்திய காசா பகுதியில் நடைமுறை மீட்பு நடவடிக்கையில், அதாவது ரியல் ஆபரேஷனில் ஆயுதம் ஏந்தி செயற்பட்டவர்களில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் படையினர் ஈடுபடவில்லை. அந்த ஆபரேஷன் முற்றுமுழுதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் செய்யப்பட்டது. ஆனால் மத்திய காசாவில் அமெரிக்காவால் அமைக்கப்பட்ட தற்காலிக துறைமுகம் மீட்பு நடவடிக்கை ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டது. பணைய கைதிகள் ஹமாஸால் சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் பற்றிய உளவு தகவல் கிடைத்த பின்னர் பல வார திட்டமிடலின் பின்னரே மீட்பு நடவடிக்கை செய்யப்பட்டது. அதற்கு சில தினங்களுக்கு முன்புதான் இஸ்ரேலிய பிரதமர் இந்த ஆபரேஷனுக்கு இறுதி உத்தரவை வழங்கினார். மத்திய காசா பகுதியில் இந்த அதிரடி மீட்பு நடவடிக்கை எப்படி நடந்தது என்பது தொடர்பான தகவல்களை வெவ்வேறு இடங்களில் பெற்று அவற்றை தொகுத்து இந்த காணொளியில் தருகிறோம். பணைய கைதிகள் பற்றி சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களின் அடிப்படையில் மத்திய காசாவின் நுசிராட் நகரத்தின் மைய பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடங்கள் 2இல் பணைய கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருந்த தகவல் தெரிய வந்தது. காசா பகுதியில் இஸ்ரேலிய தரை இராணுவ நடவடிக்கைகள் இன்னமும் நடைபெறாத சில இடங்களில் மத்திய காசாவின் நுசிராட் நகரமும் ஒன்று. அதனால் நுசிராட் நகரம் இன்னமும் ஹமாஸின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. நுசிராட் நகரத்தின் மைய பகுதியில் ஒரு பொதுச் சந்தை உள்ளது. அதற்கு அருகே பல பொதுமக்கள் குடியிருப்பு அபார்ட்மெண்ட்கள் உள்ளன. இப்படி பொதுமக்கள் வசித்த அபார்ட்மெண்ட் கட்டிடங்கள் 2இல் தான் 4 பணைய கைதிகளும் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். பெண் பணைய கைதி ஒரு கட்டடத்திலும் 3 ஆண் பணைய கைதிகள் மற்றொரு கட்டடத்திலும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். 2 அபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஆயுதமேந்திய ஹமாஸ் குழுக்களால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பெண் பணைய கைதி அடைக்கப்பட்டிருந்த குடியிருப்பிலிருந்து 3 ஆண் பணைய கைதிகள் அடைக்கப்பட்ட குடியிருப்பு சுமார் 200 மீட்டர் தொலைவில் ஒரு தனி பில்டிங்கில் இருந்தது. இந்த 2 பில்டிங்கிலும் வெவ்வேறு வீடுகளில் அடர்த்தியாக பொதுமக்கள் குடியிருக்கிறார்கள். 2 பில்டிங்கையும் ஒரே நேரத்தில் தாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. முதலில் இந்த மீட்பு நடவடிக்கை இரவு நேரத்தில் செய்வது பற்றி பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் அதிக நடமாட்டம் இல்லாத இரவு நேரத்தில் நுசிராட் நகரத்தில் இஸ்ரேலிய அதிரடிப்படையினரின் நகர்வுகள் சுலபமாக அடையாளம் காணப்பட்டுவிடும் என்பதால் ஆபரேஷனை பகல் நேரத்தில் செய்வது என முடிவு செய்யப்பட்டது. இஸ்ரேலிய பணைய கைதிகள் 4 பேரை மீட்கும் நடவடிக்கை உள்ளூர் நேரப்படி நேற்று சனிக்கிழமை காலை 11 மணிக்கு செய்வது என திட்டமிடப்பட்டது. அதற்கு காரணம், மதிய நேர உணவுக்கு முன் பொதுச் சந்தைக்கு போகும் மற்றும் அங்கிருந்து வரும் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது என்று முன்கூட்டியே அவதானிக்கப்பட்டது. மீட்பு நடவடிக்கைக்கு IDFின் கமாண்டோ படைப்பிரிவு, இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் மற்றும் இஸ்ரேலிய காவல்துறையின் உயர்மட்ட அதிரடி படைப்பிரிவு யமாம் ஆகிய 3 பாதுகாப்பு அமைப்புகளும் நெருக்கமாக ஒத்துழைத்து ஒரே பிரிவாக செயற்படுவது என முடிவு செய்யப்பட்டது. ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள நுசிராட் நகரத்தில் இஸ்ரேலிய அதிரடிப்படையினர் எப்படி ஊடுருவல் செய்வது என்ற திட்டமிடலும் செய்யப்பட்டது. மத்திய காசாவில் அமெரிக்காவால் $380 மில்லியன் செலவில் அமைக்கப்பட்ட தற்காலிக துறைமுகம் இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால் அதை மையமாக வைத்துக் கொண்டு செயற்படுவது என முடிவு செய்யப்பட்டது. தற்காலிக துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலிய மீட்பு படையினர் நகரின் மைய பகுதிக்கு எப்படி செல்வது? மனிதாபிமான உதவி வழங்கும் ட்ரக் மற்றும் சிவிலியன் கார்களை பயன்படுத்தி வெவ்வேறு பாதைகளில் அபார்ட்மெண்ட் கட்டடங்களை ஒரே நேரத்தில் நெருங்குவது என்பதே திட்டம். காலை 11 மணிக்கு மீட்பு நடவடிக்கை தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன் அந்த பகுதியை நோக்கி குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தினால் எல்லோரும் சிதறியோடுவார்கள். ஆயுதமேந்திய ஹமாஸின் கவனம் வேறு பக்கமாக திசை திருப்பப்படும். அப்போது அவர்களை சுட்டு வீழ்த்திவிட்டு பணைய கைதிகளை மீட்க திட்டமிடப்பட்டது. அதற்காக அந்த பகுதியை நோக்கி தரை, கடல் மற்றும் வான் தாக்குதலை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. பணைய கைதிகளை மீட்ட பின் மீட்பு அதிரடிப்படை குழு பயணித்த வாகனங்களில் அவர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவால் அமைக்கப்பட்ட தற்காலிக துறைமுகம் இருக்கும் பகுதிக்கு செல்வது. இந்த வாகனங்கள் அங்கு சென்றவுடன் ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதியில் தரையிறக்கப்பட்டு
மீட்கப்பட்ட பணைய கைதிகளை இஸ்ரேலுக்கு கொண்டு செல்வது என்பதே இந்த முழுமையான திட்டமிடல். இது பகல் வெளிச்சத்தில் ஒரு துணிச்சலான நடவடிக்கை என்பதால் ஒரு சிறிய தவறு கூட மீட்பு நடவடிக்கையை தோல்வியடைய வைத்துவிடும் என்பதால் உறுதி செய்யப்பட்ட உளவுத்துறை ஆதாரங்களுடன் பல வாரங்கள் திட்டமிடப்பட்டது. கட்டிடங்களின் புகைப்படங்கள் பெறப்பட்டு பயிற்சி செய்வதற்காக அந்த கட்டிடங்களின் மாதிரிகள் உருவாக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய பாதுகாப்பு படை துருப்புக்கள் பங்கேற்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதில் ஸ்டாண்ட் பை டீம்களும் அடங்கும். மீட்பு நடவடிக்கையில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டால் உடனே ஸ்டாண்ட் பை டீம்கள் களத்தில் இறங்க வேண்டும். ஸ்டாண்ட் பை டீம்கள் கவச வாகனங்களில் இருப்பார்கள். குண்டுவீச்சு தாக்குதல்கள் முடிந்து சில நிமிடங்களின் பின் வெறுமையாக போய்விடக்கூடிய வீதிகளில் வேகமாக செல்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. பணைய கைதிகள் வைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் குடியிருப்பு கட்டடங்கள் எப்படி அடையாளம் காணப்பட்டன? அது ஒரு கூட்டு உளவுத்துறை முயற்சி. இஸ்ரேலின் வெற்றிகரமான மீட்பு நடவடிக்கைக்கு முன்னர் பணைய கைதிகள் பற்றிய உளவு தகவல்களை அமெரிக்க உளவுத்துறையும் வழங்கியது என்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலிலிருந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இயக்கத்தினரால் கடத்தி செல்லப்பட்டவுடன் அமெரிக்க பணைய கைதிகள் மீட்பு குழு மற்றும் பணைய கைதிகள் மீட்பு விஷயத்தில் நிபுணத்துவம் உள்ள அமெரிக்க உளவுத்துறை குழு ஆகியவை இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டன. அன்றிலிருந்து அவர்கள் இஸ்ரேலில் தங்கியிருந்தே செயற்படுகிறார்கள். 4 பணைய கைதிகளை மீட்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஆபரேஷனுக்கு இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க டீம்கள் உளவு தகவல்கள் மற்றும் பிற தளவாட உதவிகளை வழங்கியதன் மூலம் உதவியதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் பின்னர் தெரிவித்தார். இஸ்ரேலிய மூத்த பாதுகாப்பு அதிகாரியின் கூற்றுப்படி இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் டீம்கள் உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் உளவு தகவல் பகுப்பாய்வு நடவடிக்கையில் யுத்தம் தொடங்கிய நாளிலிருந்து இஸ்ரேலிலிருந்து பணைய கைதிகள் தொடர்பான தகவல்களை ஆய்வு செய்வதில் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு உதவுகிறார்கள். இதில் அமெரிக்காவின் பென்டகான், உளவுத்துறை CIA மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி NSAயின் குழுக்கள் காசா மீது ஆளற்ற விமான பறத்தல்கள் மூலம் தகவல் சேகரிப்பு, தகவல் தொடர்பு இடைமறிப்புகள் மற்றும் பணைய கைதிகளின் சாத்தியமான இருப்பிடம் பற்றிய பிற ஆதாரங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை வழங்குகின்றன. இஸ்ரேலுக்கு அவர்களது சொந்த உளவுத்துறைகள் இருந்தாலும் அமெரிக்க மற்றும் பிரிட்டனின் வான் மற்றும் சைபர் ஸ்பேஸ் மூலம் இஸ்ரேல் சொந்தமாக சேகரிக்க முடியாத உளவு தகவல்கள் சிலவற்றை வழங்க முடிந்தது என்று இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலுக்கான உளவுத்துறை ஆதரவு, பணைய கைதிகளின் இருப்பிடம் மற்றும் ஹமாஸின் உயர்மட்ட தலைமை பற்றிய தகவல்களில் கவனம் செலுத்துவதாக கூறியுள்ளனர். அதே நேரத்தில் பணைய கைதிகள் மீட்பதற்கான இராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடுவதிலோ அல்லது செயற்படுத்துவதிலோ அமெரிக்க அல்லது பிரிட்டிஷ் அணிகள் ஈடுபடவில்லை என இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். உளவுத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி பணைய கைதிகளை மீட்பதில் வல்லுநர்களான இஸ்ரேலியர்களுக்கு தந்திரோபாய திட்டமிடலில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் குழுக்களின் சிறிய ஆலோசனைகள் தேவைப்பட்டிருக்கலாம். அதை அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் குழுக்கள் செய்திருக்கலாம், ஆனால் அதற்கு மேல் இராணுவ நடவடிக்கையில் தலையிட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. நேற்று சனிக்கிழமை நடந்த மீட்பு நடவடிக்கைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு சில தினங்களுக்கு முன் ஒப்புதல் கொடுத்தார் என்று குறிப்பிட்டிருந்தோம். அவர் ஒப்புதல் கொடுத்தது கடந்த வியாழக்கிழமை. அது பற்றி குறிப்பிட்ட நேத்தன்யாகு, மீட்பு நடவடிக்கை திட்டம் வியாழன் மாலை ஒப்புதலுக்காக என்னிடம் வந்தபோது இந்த மீட்பு நடவடிக்கை மிகவும் ஆபத்தானது என்பதை அறிந்தேன். IDF, ஷின் பெட் மற்றும் இஸ்ரேலிய காவல்துறை மீது எனக்கு இருந்த நம்பிக்கை காரணமாக தயக்கமின்றி ஒப்புதல் அளித்தேன் என்று கூறினார். நேற்று சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மீட்பு நடவடிக்கைக்கான கமாண்டோக்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் தயாராகிவிட்டார்கள். காலை 10:30 மணிக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி மற்றும் ஷின்பெட்டின் தலைவர் ரோனன்பர் ஆகியோர் மீட்பு நடவடிக்கைக்கான இறுதி உத்தரவை பிறப்பித்தனர். அரை மணி நேரத்துக்குள் இஸ்ரேலிய படைகள் ஒரே நேரத்தில் நுசராட்டில் உள்ள 2 அடுக்குமாடி கட்டடங்களுக்குள் நுழைந்தன. அப்போது அந்த பகுதியில் ஏற்கனவே குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தன. சனிக்கிழமை நண்பகலுக்கு சற்று முன் நுசராட்டில் திடீரென வெடிகுண்டு வெடித்ததாக பாலஸ்தீனியர்கள் தெரிவித்தனர். பரவலான குழப்பத்தின் மத்தியில் பெரிய புகைமூட்டங்களை கண்டதாகவும் உரத்த சத்தம் கேட்டதாகவும் சாட்சிகள் தெரிவித்தன.
36 வயதான ஒசாமா ஹுமைட் தான் உரத்த வெடிச்சத்தங்களை கேட்டதாகவும் 11:30 மணிக்கு கடுமையான கரும்புகையை கண்டதாகவும் கூறினார். சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு காணொளியில் நுசராட்டின் சந்தை பகுதியில் குண்டுகள் வெடிப்பதை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் பீதியில் ஓடும் காட்சிகள் படமாக்கப்பட்டிருந்தன. பெண் பணிய கைதி தனியாக தங்க வைக்கப்பட்டிருந்த குடியிருப்பை நோக்கி எந்தவித குழப்பமுமின்றி இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி சூடு நடத்தியபடி புகுந்தார்கள். அதே நேரத்தில் 3 ஆண் பணிய கைதிகள் இருந்த குடியிருப்புக்குள்ளும் தாக்குதல் நடத்தியபடி சென்றன. 2 இடங்களிலும் துப்பாக்கி சூடு நடத்தியபடி புகுந்த இஸ்ரேலிய துருப்புக்கள் பணைய கைதிகள் மீது துப்பாக்கி சூடு படாதபடி அவர்களை சூழ்ந்து தமது உடல்களால் மறைத்தபடி வெளியே கொண்டு சென்றார்கள். அப்போதும் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் வான் தாக்குதல்களை நடத்தியபடி இஸ்ரேலிய கமாண்டோக்கள் பணைய கைதிகளுடன் வெளியேறுவதற்கு பாதை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். எல்லாமே சில நிமிடங்களில் முடிந்துவிட்டது. பணைய கைதிகளுடன் வாகனங்களில் ஏறிய கமாண்டோக்கள் ரேடியோ அமைதியை கலைத்து முதல் தடவையாக ரேடியோ தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தி இந்த ஆபரேஷனின் சங்கேத வார்த்தையை சொன்னார்கள். டைமண்ட்ஸ் ஆர் இன் அவர் ஹேண்ட். வைரங்கள் எங்கள் கைகளில் உள்ளன. பணைய கைதிகளை மீட்டுவிட்டோம், அவர்கள் எமது கைகளில் உள்ளார்கள் என்பதற்கான இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் சங்கேத வார்த்தை அது. இஸ்ரேலிய படையினரின் வாகனங்கள் வேகமாக புறப்பட்டு சென்று தற்காலிக துறைமுகத்தை சென்றடைந்தன. அங்கு தரையிறங்கி தயாராக நின்ற ஹெலிகாப்டரில் பணைய கைதிகள் ஏற்றப்பட ஹெலிகாப்டர் இஸ்ரேலுக்கு புறப்பட்டு சென்றது. இஸ்ரேலிய தாக்குதலில் நூலிலையில் தப்பிய ஒருவர் மருத்துவமனையில் இருந்தபடி கொடுத்த பேட்டியில், எனக்கு அருகே திடீரென மனிதாபிமான உதவி பொருட்களை எடுத்துச் செல்லும் ட்ரக் வந்து நின்றது. அதன் கதவுகள் அவசரமாக திறக்கப்பட்டன. ட்ரக்குக்கு உள்ளே ஆடைகள் மற்றும் துணிகள் நிறைந்திருந்தன. திடீரென ஆடைகளுக்கு பின்னால் இருந்து கமாண்டோக்கள் துப்பாக்கிகளுடன் வெளிப்பட்டு குடியிருப்பு கட்டடத்துக்குள் ஓடிச் சென்றார்கள். அதன் பின் துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்டன என்று தெரிவித்தார். சனிக்கிழமை மத்திய காசாவில் இஸ்ரேலிய படைகள் குறைந்தது 210 பேரை கொன்றதாக காசா அதிகாரிகள் தெரிவித்தார்கள். டெய்ர் அல் பலாவில் உள்ள அல் அக்ஸா மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் கலீல் அல் டெஹ்ரான் தமது மருத்துவமனையில் 94 உடல்கள் எண்ணப்பட்டதாக கூறினார். அல் அப்தா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மர்வான் அபு நாசர் நுசிராட்டில் உள்ள அவரது மருத்துவ மையத்தில் 116 உடல்கள் எண்ணப்பட்டதாக கூறினார். இந்த எண்ணிக்கையில் எத்தனை பேர் ஹமாஸ் உறுப்பினர்கள், எத்தனை பேர் பொதுமக்கள் என்ற விவரத்தை இருவரும் வெளியிடவில்லை. பணைய கைதிகளை மீட்க துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டிருந்த போது இஸ்ரேலிய காவல்துறையின் உயர்மட்ட அதிரடி பிரிவு யமாம் அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்து இஸ்ரேலிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்தார். அவர் தலைமை இன்ஸ்பெக்டர் அர்னோன் ஜமோரா என்று பின்னர் அறிவிக்கப்பட்டது. இந்த மீட்பு நடவடிக்கையில் சுமார் 100 பேர் கொல்லப்பட்டோ காயமடைந்தோ இருக்கலாம் என்ற தகவலே தம்மிடம் உள்ளது என்று IDF தெரிவித்துள்ளது.